இன்று நான் ஒரு கதை சொல்லுகிறேன். அந்த கதை சாதாரண கதை. அந்த பையன் பெரிய பாடத்தை கற்றுத்தான் போகிறார். அந்த பையன் பெரிய பாடத்தை பற்றி 2 விஷயம். ஒன்று சிரிப்பு, இரண்டாவது பிரச்சனை. பள்ளியில் இளையோ திறன் போட்டி அறிவித்தாங்க. யாரோ ஒருத்தவங்க பாடினாங்க, யாரோ ஒருத்தவங்க நடனமானாங்க, யாரோ ஒருத்தவங்க ஜெயிச்சு கொண்டிருந்தாங்க. நம்ம கார்த்திக் மட்டும் எதுவும் கவிதை நானும் ஏதாவது டேலண்ட் காட்டணும் என்று நினைத்தான். எந்த டேலண்ட்டும் தெரியலையே. சரி என்று பாட்டு பாடலாம். நண்பர் ஆடும் டான்ஸில் காப்பி அடித்து ஆடலாம் என்று நினைத்தான். 3 நாள் பயிற்சி எடுத்தான். 4வது நாள் மருத்துவமனை ஸ்டெப்தான் அதிகமாக வருது என்று நினைத்தான். அடுத்த நாள் சரி என்று பாட்டு போட்டிக்கு கலந்து கொள்ளலாம் என்று மைக்கை கையில் எடுத்தான். ஒலிபெருக்கி ஆப்பாகிவிட்டது. காப்பாற்றிடுச்சு என்று சொன்னான். ஒரு நாள் மாம்பழம் வரைந்து காமித்தான் சாரிடம். கார்த்திக், இது என்ன மாம்பழமா என்று சார் கேட்டார். ஆமாம் சார் என்று சொன்னான். கார்த்திக், மாம்பழம் இதா என்று சொன்னார். சார் ஆமாம் சார் என்று சொன்னார். ஆமாம் சார் என்று சொன்னார். தாத்தா வீட்டிற்கு வந்து தாத்தாவிடம் பள்ளியில் நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். தாத்தாவும் சிரித்து கொண்டே வயலுக்கு கூட்டிட்டு போனான். ஒரு விதையை எடுத்து கையில் காமித்தார். இதற்கு நிழல் இருக்கா? இல்லை தாத்தா. பழம் இருக்கா? இல்லை தாத்தா. வளர்ந்த பிறகுதான் எல்லாம் வளரும் என்று சொன்னார். அதுபோலதான் நீங்களும் என்று தாத்தா சொன்னார். அதே பள்ளியிலிருந்து அழைப்பு வந்தது. அதே சார், அதே மேம் எல்லாரும் இருந்தாங்க. மேம் எல்லாரும் சார் இருந்தாங்க. மேடைக்கு போய் பேசினான். இன்னைக்கும் உன் காப்பியை அடித்து கொண்டே வந்துட்டியா என்று சார் சொன்னார். அப்படிலாம் இல்லை சார், நான் இப்போது நல்ல பையனாக இருக்கேன் என்று சொன்னான். நன்றி, வணக்கம் சார்.